ஹalleluya. எங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. We praise you Lord. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை பலப்படுத்துகிறவரே. ஹalleluya. உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய தேவனே துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் வீட்டில் கூடினோம், அவரின் நாமத்தை ஆராதிப்போம். கர்த்தர் வீட்டில் கூடினோம், அவரின் நாமத்தை ஆராதிப்போம். கர்த்தர் வீட்டில் கூடினோம், அவரின் நாமத்தை ஆராதனை செய்வோம். ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். நம்மை முற்றும் மறந்து கர்த்தரை நினைத்து ஆராதிப்போம். நம்மை முற்றும் மறந்து கர்த்தரை நினைத்து ஆராதிப்போம். நம்மை முற்றும் மறந்து கர்த்தரை நினைத்து ஆராதனை செய்வோம். ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். தூய கை உயர்த்துவோம், துதி செலுத்துவோம், ஆராதிப்போம். தூய கை உயர்த்துவோம், துதி செலுத்துவோம், ஆராதிப்போம். தூய கை உயர்த்துவோம், துதி செலுத்துவோம், ஆராதனை செய்வோம். ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். ஆண்டவர் இயேசுவை தொழுவோம். அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவ சபையில் அவர் எழுந்தருளுகிறவராக, தேவனுடைய ஹல்லேலூயா ஜனங்களின் நடுவில் அவர் உலாவுகிறவராக, அவருடைய ஜனங்களின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறாரே. நல்ல வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை துதிக்க போகிறோம். நல்ல ஹல்லேலூயா உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே நீர் தூயாதி தூயவர், ஆண்டவரே நீர் கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவரே நீர் மகிமையின் தேவன், ஆண்டவரே நீர் மகத்துவம் நிறைந்தவர், ஆண்டவரே ஆண்டவரே நீர் எல்லா கனத்திற்கும் மகிமைக்கு நீர் பாத்திரமான தேவன், ஆண்டவரே இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலையும் எங்கள் துதிகளின் நடுவில் ஆண்டவரே நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் எழுந்தருளுவீராக, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. நல்ல ஒரு மனதோடு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோ சன்னா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோ சன்னா ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா 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 பாடுவோ சன்னா ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மீதிப்பாய் எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பாய் எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலம் தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலம் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோம் சன்னா ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா 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 பாடுவோம் சன்னா ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஹல்லேலூயா நம்மை வழி நடத்தி செல்லுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்ம கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் கூட இருக்கிறனால பயமே நமக்கு இல்லை. எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? எப்படி நிறைய நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம எதிர்கொள்ளும் போது பயம் நம்ம நெஞ்சில் மேலோங்கி நிற்கும். பயப்படுவோம், இது எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ. ஆனால் ஒன்று, நம்மை நடத்துகிறவர் அவர் என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருந்தா எந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருக்க கலக்கமே எனக்கு இல்லையே. சுயந்து பாடுவோமாக.
என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை 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 பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறுகூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறுகூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை Yes, in the name of Jesus. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நல்ல கரங்களை தட்டி ஆவியோடும் கருத்தோடும் பாடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை சுதந்தரிக்க ஆண்டவர் உங்களை வேறுண்ட செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்லுவோம். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ
உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. இயேசுவுக்கு சித்து நான் முடிந்ததே. வெகவோ தொடங்கியது எல்லாம் இயேசுவுக்கு சித்து நான் முடிந்ததே. வெகவோ தொடங்கியது எல்ஷடா தெய்வமே. சொல்லுவோமா? உணர்ந்து சொல்லுவோம். எல்லா வேதனைகளுக்கும், எல்லா கண்ணீர்களுக்கும், எல்லா எதிரான சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவு உண்டாக்குகிற ஒரு நேரம் வந்து விட்டது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரெகோபத்தை தருகிற நேரம் வந்து விட்டது. ஓ எஸ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். செய்பவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி நீர் நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அருங்க செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி நீர் நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அருங்க செய்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்து நம்ம பயப்படவோ கலங்கவோ திகைத்து நிற்கவோ அவசியம் இல்லை. எதையும் அவர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நின்று நாம் சேர்ந்து பாட போகிறோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஒரு எதிர்பார்ப்போടെ பாடுவோமாக. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா வறண்டு போன பகுதிகளும் ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தினாலே, தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய கிருபையினாலே ஹல்லேலூயா அவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஹல்லேலூயா ஒரு பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய்
தேவாக்கினி பரலோக அக்கினி நம்ம மத்தியிலே ஹல்லேலூயா இறங்கி வரும்படியாக, தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்பும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடவே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஓ ஹல்லேலூயா. தேவாக்கினி ஒவ்வொருவருக்குமே முற்றுப்படட்டும் ஆண்டவரே. இந்த காலங்களில் தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் நிரப்பட்டும் ஆண்டவரே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடவே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடவே. அக்கினியாய் இறங்கிடு ரங்கமலபரப ஷபரபலபரப ரிக்னமலபரபரப துரடபக்கமரபரபரப. ஒரு தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ரிமனஷகமரபபபபப ரிக்னமலப துரடபக்கமரபரபரப ஷபரபக்கமரபரபரப ரிக்னமலப துரடபக்கமரபரபரப ஷபரபக்கமரபரபரப ஓ ரக்கமலபரப ஷபரபக்கமரபரபரப துரடபக்கமரபரபரப. ஒரு பின்மாரியின்
அபிஷேகத்தினாலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரை நிரப்புவாராக. கடைசி நாட்களிலே அவர் சொன்னபடியே எல்லார் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றுவாராக. சொப்பனங்கள் தரிசனங்கள் காண்பார்களாக. தேவ வல்லமையினால நிரப்பப்படுவார்களாக. புதிய கிருபை வெளிப்படுவதாக. தேவ வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ஓ புது பலன் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே புது பலன், இயேசுவின் நாமத்தினாலே சாட்சியாய் நிற்கிறதற்கான பலன் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகுவதாக. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் பெரியவராய் இருக்கிறாரே. அவருடைய சமூகத்தில் ஆர்ப்பரிப்போடு ஒரு கம்பீர சத்தத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிற்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. நம்மை வேறு பிரித்திருக்கிறாரே. உன்னத அபிஷேகத்தை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறாரே. தேவ வல்லமை, தேவ வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. தேவ வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உணரணும். ஆண்டவரே அனுபவிக்கணும். அந்த வல்லமை எங்களுக்குள்ளே செயல்படணும். ஆண்டவரே எங்களை அது ஆண்டவரே ஹல்லேலூயா தேவனுக்கென்று வல்லமையாய் பற்றி எறியும்படியாய் செயல்படணும். ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னியாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடவே. தாகத்தோட கேப்பமா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாமாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஏக்கத்தோட கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே இந்த நாளிலே தேவனுக்கு என்று வல்லமையாய் ஆண்டவரே நான் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஆண்டவரே நபராயினை மாற்றுங்க. ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக எப்போதும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே வைராக்கியமாய் நிற்கிற ஒரு பாண்டமாயனை வளைந்து கொள்ளும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு நபராயனை மாற்றும். ஆண்டவரே போகிற இடங்களிலெல்லாம் உம்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே
கேட்போமா? ஹல்லேலூயா. ரபபபலர ஷபரபலபரபா. நல்ல வாயை திறந்து கேளுங்க, கேளுங்க. துதித்து கொண்டே ஹல்லேலூயா அவரை மகிமைப்படுத்தி கொண்டு ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை ஹல்லேலூயா வாஞ்சித்து ஹல்லேலூயா நம்ம கேட்போமாக. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய ஆத்துமா தேவனை ஹல்லேலூயா வாஞ்சிக்கட்டும். நம்முடைய இருதயம் கர்த்தரை ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னும் அதிகமாய் விரும்பட்டும், இன்னும் அதிகமாய் வாஞ்சிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தேவை ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய வல்லமை தேவை ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர கிருபை தேவை ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தான் எங்கள் வாழ்க்கையின் முதன்மையான தேவை ஆண்டவரே, எங்களுக்கு முக்கியமானவர் நீங்க தான் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உரகமலபரபா லிஷகதரனபுரிபிக்கரடபலபரபா லிஹந்தரனபுரபகபலபரபிஷகதரனபுரபகபலபரபா. ஹல்லேலூயா. உரகமமனதியங்கரேஷகமரபுதுரடபரபலபரபா. ஆண்டவரே, எங்களோடு இடைபடுங்க, எங்களோடு இடைபடுங்கப்பா. எங்க உள்ளங்களை ஆண்டவரே உமக்கு உணர்வுள்ளதாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்க செவிகள் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு உணர்வுள்ளதாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்க இருதயங்கள் கர்த்தருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்ததாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு ஜீவனுள்ள தேவனுக்கு ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் மேலே ஆண்டவரே ஒரு தாகம் எங்களுக்குள்ளே பெருகுகிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே, அந்த ஹல்லேலூயா உயிருள்ள தெய்வத்தின் கரங்களிலே நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க போகிறோம், நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க போகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிற ஒரு வாழ்க்கை வாழ, உம்மை துதிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ, உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. எங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டோம், எங்க இஷ்டம் போல வாழ்கிறதற்கு நாங்க ஆண்டவரே துணிந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா எங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிறவர் நீர்தான், கர்த்தருக்கு வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் நீர்தான், கர்த்தருக்காக வாழ எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்கிறவர், பலன் தருகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளு, ஏந்திக் கொள்ளு, உபயோகியோ ஏற்றுக்கொள்ளு, ஏந்திக் கொள்ளு, உபயோகியும் உந்தன் சித்தம் என்னும் இருக்கு. வழுவாமல் உம்மை என்றும் பற்றி சமூக ஆராதனை வெள்ளத்து மிதக்கின்றே. ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூக ஆராதனை வெள்ளத்து மிதக்கின்றே. உள்ளம் நிரம்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே. உள்ளம் நிரம்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே.
ஸ்தோத்திரமே. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. நீர் செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். நீர் செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். அல்லேலூயா. ஆராதனை உமக்கு தானே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கு தானே. உந்த நன்மை எங்கும் சொல்லுவேன். நன்றி மறவாமல் என்றும் நடப்பேன். பத்தில் ஒன்றை உமக்கு கொடுப்பேன். சாட்சியார் என்றும் வாழுவேன். உந்த நன்மை எங்கும் சொல்லுவேன். நன்றி மறவாமல் என்றும் நடப்பேன். பத்தில் ஒன்றை உமக்கு கொடுப்பேன். சாட்சியார் என்றும் வாழுவேன். உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உம்மை துதிக்காமல் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஒப்பு கொடுத்து பாடுவோம். இந்த நாமத்தை மகிமைப்படுத்துவேன். உம்மை பற்றி நான் பேசுவேன். அநேகருக்கு உம்முடைய அன்பை நான் எடுத்து செல்லுவேன். ஷபரபாபபபபா. உம்மை துதிக்காமல் பலரஷகதரனமலமா. ஷியங்கரமலமலம ஷபரமலமலம. உம்மை நம்பாமல் பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பணிந்து உம்முடைய பாதத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராக, நீர் உயர்ந்தவராக, சிறந்தவராக இருக்கிறீரே. உமக்கே கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலேயும் 3 காரியத்தை உங்களுடைய மனதிலே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது. The word of God grew and multiplied. ஆண்டவருடைய வசனம்
அது விருத்தி அடைந்தது. தேவனுடைய வசனம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வசனம் அதை வளர்ந்து அது விருத்தி அடைய நினைக்கிறீங்க? ஆமேன் சொல்லுமா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தை வளர வேண்டும், பெருக வேண்டும், விருத்தி அடைய வேண்டுமானால் இந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு வல்லமை, எபிரேயர் 4:12 சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது, எல்லாம் சொல்லுங்க, எபிரேயர் 4:12 என்ன சொல்கிறது பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையானது என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஸோ தேவனுடைய வார்த்தை, யாருடைய வார்த்தை சொல்லுங்க? பழைய ஏற்பாடு நாளில் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி, கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று. ஆண்டவருடைய வார்த்தையை மோசேக்கு சொந்த கையினால் எழுதி கொடுத்தார் சொல்லி யாத்திரையாம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்குறோம். அவர் எழுதி கொடுத்தார், தம்முடைய ஜனத்தோடு பேசினார், தேவ மனிதர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் வசனத்தை இன்றைக்கி நம்ம கையில் கொடுத்துக்கிறார். ஆகவே இந்த வசனத்தை கொடுக்கும்போது, இந்த வசனத்தை, இந்த மேன்மையை நான் பார்க்கும்போது, இந்த தேவனுடைய வார்த்தையை பற்றி இங்கே சொல்லப்படுகிற எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது அது எப்படிப்பட்டது? நம்பர் 1 எப்படி இருக்குதா? ஜீவனும். எத்தனை எல்லாம் என்ன இருக்குதா? நம்ம பாஷையில் சொன்னால் உயிர் இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா, உயிர் எல்லாம் சொல்லுங்க. ஆமென். இந்த வார்த்தையில் உயிர் இருக்குது. உயிர் உள்ள எதுவும் வளரும். ஒரு விதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை மண்ணுக்குள்ளே போட்டால் அந்த மண்ணுக்குள்ளே போய் அது மண்ணோட மண்ணாக மடிந்து அது என்ன செய்கிறது? அது துளிர் விட்டு அது செடியாக வந்து மரமாக வளர்ந்து அது பலன் கொடுக்கிறது. கோதுமை மணியானது நிலத்தில் சாகாவிட்டால் தனித்து இருக்கும், அது செத்ததை ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு விதை, வேதவசனம் ஒரு வித்துக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அதை ஒரு விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், விதைக்கிற ஒருவன் என்ன செய்தான்? புறப்பட்டு போகிறான். மத்தேயு சுவிசேஷம் 13 வாசித்து பார்க்கும்போது விதைக்கிற ஒருவன் போகிறான். சில விதை எங்கே விழுது? வழி அருகே. சில விதை அது கற்பாறையில் விழுது. சில விதை மூங்கில் விழுது. சில விதை நாம் எந்த நிலத்தில் விழுகிற விதையாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. வளர வேண்டும், பெருக வேண்டும். இந்த வசனம் ஒரு மாம்பழத்தை சாப்பிடுவோம்னா அந்த கொட்டையை கொண்டு போய் போடுறோம் மண்ணுக்குள்ளே. அந்த மாங்கொட்டை மண்ணுக்குள்ளே மண்ணோடு மண்ணாக மடிகிறது. கால சூழ்நிலைமை மாறும் பொழுது அது நமக்கு அந்த கொட்டையை வந்து பார்க்க ஹார்டாக தான் இருக்குது. ஆனால் கடினமான அந்த கொட்டையை மண்ணுக்குள்ளே போகும்போது, காலம் வரும்போது அந்த கொட்டைக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் இருக்குதே, அந்த வித்தினுடைய மேன்மை, வல்லமை, ஜீவன், அது கொஞ்ச நாள் ஆனால் அது வெடிக்குது. அது வெடித்தோடனே உள்ளே இருக்கிற அந்த ஒரு முளை இருக்குதே, அந்த விதையினுடைய உயிர், அந்த வித்து ஜீவன் உயிர் இருக்கனால அது வெடித்து அதிலிருந்து ஒரு முளை கிளம்பி அதிலிருந்து ஒரு செடி வந்து ஒரு மரமாக வந்து ஒரு கொட்டையை தான் போட்டோம். அதுக்கப்புறம் அது செடியாக வந்து மரமாக வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாம்பழத்தை கொண்டு வருகிறது. இயற்கை, த லா ஆஃப் த நேச்சர், இதான் இயற்கை விதி. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பப்பாளி மரத்தை எடுத்திங்கன்னா, ஒரு பப்பாளியை நம்ம வெட்டும் போது அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான விதைகள், நூற்றுக்கணக்கான விதைகள் ஒரு பப்பாளிக்குள்ளே அவ்வளோ இருக்குது. ஏன்னா அது தேவ சித்தம், தேவ திட்டம், தேவ பிரமாணம். ஏனென்றால் ஒரு பப்பாயா will bring பப்பாயா, மேங்கோ will bring மேங்கோ. அதே மாதிரி தேங்காயை கொண்டு வரணும். ஆமென் சொல்லுமா, ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொன்றும் தன்னுடைய இனத்தை அது விருத்தி செய்வது தான் இயற்கை பிரமாணம், இயற்கை விதி. அது எப்படி அது வளர்ந்து பலன் கொடுக்கறது? ஒரு மாங்கொட்டை பல வருஷம், 50 வருஷம், சில மாமரம் 100 வருஷம் இருந்திருக்குது. ஒரு முறை நான் பெரியகுளம் பக்கம் போயிருந்தப்போ அங்கே ஒரு பெரிய பணக்காரங்க ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க வீட்டில் போய் அவங்க தோட்டத்தெலாம் காட்டினாங்க. அது இயற்கை, இந்த கொடைக்கானலுக்கு அடிவாரத்துக்குனால இது 100 வருஷம், 75 வருஷம் அப்படின்னாங்க. அவ்வளவு நாளாக பலம் கொடுக்கதான் மாமரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த இன விருத்தி அது வளர்ந்து இவ்வளவு நாளும் அது பலம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. உலக பிரகாரமான விதைகள் இதே போல கர்த்தருடைய வசனமும் வளர்ந்து பெருகணும். ஆமென்.
அது தேவனுடைய வசனம். அதை விதைக்கிற மனுஷனுடைய ஓமையை ஆண்டவர் இயேசு சொல்லும்போது அங்கே சொல்றாரு, சில விதை வழி அருகே, சில விதை கற்பாறையான இடத்துல, சில விதை முள்ளுள்ள இடத்துல, சில விதை எங்கே விழுது? நல்ல நிலத்தில். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறோம். அந்த பிரசங்கம் ஆண்டவர் இயேசு பிரசங்கம் பண்ண போது அந்த பிரசங்கத்தை கேட்கிற 4 விதமான கூட்டத்தார் வந்தாங்க. ஒன்று, வசனத்தை கேட்கும்படியே அவரிடத்துல வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா. திருவசனத்தை கேட்பதற்காகவே. லூக்கா 5:1 வாசித்து பார்க்கிறோம். பின்பு அவர் கெனசரேத்து கடலில் நின்ற போது திரளான ஜனங்கள் எதுக்கு வந்தாங்களாம்? தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள். ஏனென்றால் இந்த வார்த்தையில உயிர் இருக்கிறது. ஆமென். எது கட்டுக்கதைகளை கேட்கும்படி அல்ல, உயிருள்ள வசனம். இந்த வசனத்தை கேட்கும் போதே அவங்க வாழ்க்கை மாறும். வசனத்தை கேட்கும் போதே அவங்க நோய் மாறும். வசனத்தை கேட்கும் போதே பேய் ஓடும். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது வசனத்தை, ஏனென்றால் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை அங்கே வெளிப்படும், அவருடைய மகிமை அங்கே வெளிப்படும். ஜனங்கள் உணர்த்தப்படுவார்கள், ஜனங்கள் மாறுதல் அடைவார்கள். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை, அவர் கடலருகே வந்தபோது தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு ஆண்டவரிடத்தில் வந்தாங்க. ஒரு கூட்டம் வசனத்தை கேட்க வந்தாங்க, ஒரு கூட்டம் சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. எதுக்கு? 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்தாரு. நல்ல ஆண்டவரை பின்பற்றின நல்ல சாப்பாடு கிடைக்கணும், சாப்பாட்டு கூட்டம் ஒன்று வந்துச்சு. 3வது ஒரு கூட்டம் குறை சொல்கிற ஒரு கூட்டம் வந்துச்சு. இப்படி பலதரப்பட்ட கூட்டங்கள் வந்தது. ஆனால் உண்மையிலே அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு கூட்டம். நாம் எப்படிப்பட்ட கூட்டத்தை சார்ந்திருக்கிறோம்? அதான் அந்த விதையின் மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், விதைக்கிறவன் போகிறான், விதையை கொண்டு போகிறான். அந்த விதை அது வழி அருகே விழுகிறது, அது பாறையிலே விழுகிறது, முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது. பாதையில் விழுந்த விதையை பறவைகள் பொறுக்கி கொண்டு போய்விட்டன. அதுக்கப்புறமாக பாறையிலே விழுந்த விதை அது கீழே முளைக்குது. கீழே வேறு விட வழி இல்லாமல் கடினமான பகுதியாக இருந்தபடினால அது பலன் கொடுக்க முடியல. 3வது முள்ளுள்ள இடங்கள் விழுது, முளைக்குது, வளருது. அந்த பல உபத்திரவங்க, பாடு, கஷ்டம் வரும்போது சில சமயங்களில் பார்க்கும்போது சில ஆட்கள் ஆண்டோட விட்டே விலகி போயிடுறாங்க. ஏன்? பிரச்சனை வரும்போது, பாடு, கஷ்டம் வரும்போது ஆண்டோடைய வார்த்தையின்படி நிலைத்திருக்க முடியல, ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறாங்க. அவங்க வாழ்க்கையும் வெற்றி இல்லாத ஒரு சூழ்நிலை முடிந்து போகிறது. ஆனால் கடைசி சில விதை எங்கே விழுது? நல்ல நிலத்தில் விழும்போது அது 30, 60, 100 தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுமா. ஆகவே ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. இந்த தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருக வேண்டுமானால் அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம் பெற்று நாம் அதை கேட்டு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் அந்த கர்த்தருடைய வசனம் அது என்ன செய்ய விருத்தி அடைந்தது, எப்படிப்பட்ட சூழ்நிலை விருத்தி அடைந்தது என்று சொல்லி வாசித்து பார்க்கும் பொழுது இந்த 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிறோம். அந்நாட்களில் சீஷருடைய தொகை பெருகினது மட்டுமல்லாமல் அங்கே அந்த 3000 பேர் 5000 பேர் என்று சொல்லி பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி தேவனுடைய வசனத்தை கேட்டு என்ன செய்தார்கள்? வசனத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். பாவ மன்னிப்புக்கென்ற ஞானஸ்நானத்தை பெற்றார்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றார்கள். சபையிலே சேர்ந்து தேவனுடைய வசனத்திலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு ஐக்கியத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். ஆகவே தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கு தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருக வேண்டுமானால், அது விருத்தி அடைய வேண்டுமானால், முதலாவது சபைக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், பேதுரு பிரசங்கம் பண்றாரு அப்போஸ்தலர் புஸ்தகத்தில். அவர் செய்த முதலாவது பிரசங்கத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது மனம் திரும்புங்கள். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருக வேண்டுமானால் அவருடைய பிரசங்கத்தினுடைய பகுதியை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பேதுருவை பார்த்து, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருக விருத்தி அடைய வேண்டுமானால் அந்த வசனம் பேசுகிற பொழுது
அந்த வசனம் சொல்லப்படுகிற பொழுது அந்த வசனத்தை கேட்டு மனம் திரும்புதல். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய காரியம் மனம் திரும்புதல், மனம் மாற்றம் அடைதல். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவினுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். யோவானுடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். முதல் நூற்றாண்டு சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த சபைக்கு சொல்றதான வார்த்தை என்னவென்றால் மனம் திரும்புங்கள். ஒவ்வொரு சபைக்கும் பிலதெல்பியா சபையை தவிர ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மனம் திரும்புதல். ஆமென் சொல்லுமா? மனம் திரும்புதல் என்றால் நாம் ஒரு வழியிலே போயிட்டு இருந்தோம், நம்முடைய பாதையிலே போயிட்டு இருந்தோம், நாம போதையில் நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி போயிட்டு இருந்த காலம் மாறி ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதன் மூலமாக மாற்றம் அடைந்து மறுரூபம் அடைந்து பரிசுத்தமாக்கப்பட்டு பாவம் மன்னிப்பை பெற்று இனி நான் அல்ல இயேசுவே என்னில் இருக்கிறார், இயேசுவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இனி அவருடைய சித்தம் என் வாழ்க்கை நடக்கணும். ஆமென் சொல்லுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திக்கப்பட்ட பொழுது அப்போஸ்தலர் நடபடி 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை சந்தித்தார். அப்படி சந்தித்த போது வேதம் நமக்கு சொல்ல 9ஆம் அதிகாரத்தில் அவன் அந்த தேவனுடைய சபைக்கு இடையூறு பண்ணுவதற்கு, உபத்திரவத்தை கொண்டு வருவதற்கு, சபையில் உள்ள விசுவாசிகளை அழிப்பதற்கு, கெடுப்பதற்கு, உபத்திரவத்திற்கு கொண்டு போன போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் சவுலை பவுலாக மாற்ற சித்தம் கொண்டார். மேன் அல்லேலூயா. தான் இஷ்டத்தில் போயிட்டு இருந்தார். அவருடைய நோக்கம் என்ன? சபையை உடைக்கணும், சபையை அழிக்கணும், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பணும். அவருடைய விருப்பத்துக்கு போனதான அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவரை சந்திச்சார். சந்தித்த போது ஒரு ஒளி, ஃபர்ஸ்ட் லைட் தென் சவுண்ட். சவுலே சவுலே நீ என்னையே துன்பப்படுத்துற. அப்போ கேட்டான், ஆண்டவரே நீர் யார்? அப்போ சொன்ன, நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அப்புறம் கேட்குறாரு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நீ அந்த ஊருக்கு போ, நேர் தெருவுக்கு போ, தமசுவுக்கு போ, நீ என்ன செய்ய நாங்கள் சொல்லப்படும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செய்தியை அனனியா போய் சொல்லி அவருக்காக ஜெபித்த போது 3 நாள் பார்வையடையாமல் இருந்த மனுஷன் வாழ்க்கையில் அவனுடைய கண்களது செதிர்கள் கீழே விழுந்து பார்வையடைந்து உடனே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற புறப்பட்டான். கர்த்தருடைய வசனம் அவன் மூலமாய் வளர்ந்து பெருகிற்று. ஆமென் ஆமென். கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகிட்டு விருத்தி அடைந்தது. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக தேவனுடைய வசனம் அது விருத்தி அடைய வேண்டுமானால், வளர்ந்து பெருக வேண்டுமானால், அது பிரஸ்தாபமாக வேண்டுமானால் இந்த வசனத்துக்கு நம்முடைய இதயத்தை திறப்போமாக. ஒரு லீதியாவுடைய இதயத்தை கர்த்தர் திறந்த ஆண்டவர் இந்த நாட்களில் நம்முடைய இதயங்களை திறந்தார். இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய இதயத்தை திறப்பதற்காக இன்றைக்கு இருக்கிற நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அநேக லீதியாவுடைய இதயங்களை கர்த்தர் திறப்பாராக. அநேக சவுலை பவுலாக மாற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகணும். ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே உங்க வசனம் வளர்ந்து பெருக வேண்டும், அது விருத்தி அடைய வேண்டும். கர்த்தருடைய வசனம் அது விருத்தி அடைந்தது. அது எனக்குள்ள விருத்தி அடையணும். ஏன் இந்த ஹோம் ஸ்டடி பைபிள், ஏன் பணியாளருடைய பயிற்சி, ஏன் கேன்சல் ட்ரைனிங்? வசனத்தை நாம் படித்து நாம் மருவம் அடைந்து நம்முடைய பிள்ளைகளும் மருவமாக நாம சீசராகணும், நம்முடைய பிள்ளைகளும் சீசராகணும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெறுவதற்கு ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை கர்த்தர் திறப்பாராக. வசனத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமாக. ஆமென் சொல்லுமா? எந்த குடும்பம் வசனத்தில் நல்லா இருக்கும் அந்த குடும்பம் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும், அவங்க தலைமுறைகளும் நல்லா இருப்பாங்க. ஆமென் சொல்லுமா? நான் இளைஞனாக இருந்தேன், முதிவயது முதலமான நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி சீட் ஆஃப் ஏப்ரகாம், ஆபிரகாமுடைய வித்து. அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். வித்து, இந்த வசனமாகிய வித்து, அபிஷேகமாகிய வித்து, ஆண்டவருடைய பிரசன்னமாகிய வித்து நமக்குள்ள இருந்து அது நமக்குள்ள வேலை செய்யணும். இந்த வசனம் வரும்போது மன மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வரணும். யோவான் சொன்ன பிரசங்கமானது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை, எதுக்கு அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறோன்னா கனி கொடுக்கத்தான்.
அல்லேலூயா சொல்லுமா? ஆமேன், அல்லேலூயா. வீட்டில் ஒவ்வொருத்தரும் பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், ஆவிக்குரிய கனிகள், மாம்சத்துக்குரிய கனிகள், மாம்சத்துக்குரியவைகள், ஆவிக்குரியவைகள் என்று வேதத்தில் கலாத்தியரில் வாசிக்கிறோமே. ஆகவே நாம் நல்ல பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும். வசனத்தில் வளர்ந்தால் தான் நாம் நல்ல பலன் கொடுக்க முடியும். ஆகவே முதல் நூற்றாண்டு சபை வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பிரச்சனை வந்த போது அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கண்டு தேவனுடைய வசனத்துக்கு காத்திருந்தாங்க. இன்றைக்கி யாருடைய வாழ்க்கையில், யாருடைய குடும்பங்களில் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கை செழிக்கும், அது வளரும், கர்த்தர் அவங்களை பலப்படுத்துவார். ஆகவே முதல் நூற்றாண்டு சபையில் பார்க்கும்போது வசனம் அது விருத்தி அடைந்தது அப்படி சொல்லி வாசித்து பார்க்குறோம். அதோடு மட்டும் அல்ல, கர்த்தருடைய வசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருந்தால், தேவனுடைய வசனம் என்ன செய்தது? வளர்ந்து பெருகிற்று. கர்த்தருடைய வசனம் முதலாவது அந்த 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசி விருத்தி அடைந்தது. இங்கே அது வளர்ந்து பெருகிற்று. எப்படி வளர்ந்து பெருகிற்று? முதல் நூற்றாண்டு சபை ஜெபிக்க ஆரம்பித்த போது 12ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை பிரசங்கித்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. அன்றைக்கு ஸ்தேவானை என்ன செய்தாங்கன்னா அங்கே கல்லெறிந்து கொண்டாங்க. பேதுருவை யாக்கோபை பட்டயத்தினால் வெட்டி கொலை செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, இப்போ பேதுருவை சிறைச்சாலையில் அடைச்சி பேதுரு மூலமாக 3000 பேர் 5000 பேர்னு சபைக்குள்ளே வர்றாங்க. ஆண்டோடைய வார்த்தையை சொன்னதுனால அங்கே உபத்திரவம் வருது சபைக்கு. அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் கூட அவங்க சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்குள்ளும் கர்த்தருடைய வசனத்திலையும் அவங்க நிலைத்திருந்ததுனால இப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, பேதுருவை அடுத்து யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்துட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஆளை காலி பண்ணுறதுக்கு சிறைச்சாலையில் போட்டார் 12ஆம் அதிகாரத்தில். அப்படி 12ஆம் அதிகார சிறைச்சாலை போட்ட பொழுது முதல் நூற்றாண்டு சபை செய்த காரியம் என்னவென்றால், அவர்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆமேன் சொல்லுமா? ஒரு சபை வளர, வசனம் வளர, அது விருத்தி அடைய வேண்டுமேனால் முதலாவது வசனத்தை வாசித்து தியானித்து வாழ்க்கையில் நாம் அதை கை கொண்டு, அதோடு கூட பாடுகள் வரும்போது, கஷ்டம் வரும்போது 2 காரியம், வேர்ட் ஆஃப் காட் அண்ட் பவர் ஆஃப் காட். ஒரு பறவைக்கு 2 இறகு இருக்கிறது மாதிரி வசனத்திலையும் உறுதியாக இருக்கணும், அப்புறம் ஜெபத்திலையும் உறுதியாக இருக்கணும். ஆமேன் சொல்லுமா? அல்லேலூயா. பிரச்சனை வரும்பொழுது பாருங்கள், இந்த 12ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை வந்த சமயத்தில் அவங்க வேறு எங்கேயும் போகலை, வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். நமக்கு நல்ல ஜெபிப்பதற்கு வசதியான ஒரு ஆலயத்தை தந்துக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வர்றோம், ஆனால் டெய்லி காலைல 5 மணிக்கு ஜெபம் இருக்குது. 5 மணிக்கு ஒரு 50-100 பேர் தான் வர்றாங்க. சனிக்கிழமை உபவாச ஜெபம்னு வச்சுக்கிறோம், வேணா ஒரு 200 பேர் வரலாம். ஆனால் இது மட்டும் போதாது, நம்ம வீடுகள்லாம் ஜெப வீடுகள்லாம் மாறணும். ஆமேன் சொல்லுங்களேன். வசனமும் இருக்கணும், ஜெபமும் இருக்கணும். வேர்ட் ஆஃப் காட் அண்ட் பவர் ஆஃப் காட். இந்த 2 வல்லமையும் நமக்கு, ஒரு பறவைக்கு 2 இறைகள் இருக்கிறது போல முதல் நூற்றாண்டு சபை இந்த 2க்கும் முன்னுரிமை கொடுத்தாங்க. வேற எதுக்கும் முன்னுரிமை கொடுக்கலாம். அந்த முன்னுரிமை கொடுத்ததுனால அங்கே பிரச்சனை வந்த போது ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்ன செய்யறா, கர்த்தர் பரலோகத்தை திறக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுமா? தானியேல் ஜெபம் பண்ண போது கர்த்தர் வானத்தை திறந்த தூதனை அனுப்ப சித்தம் கொண்டார். அநேக காரியங்களுக்கு நாம் ஜெபம் பண்ணுறோம், ஏன் நம்ம ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலை? வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் அருவருப்பானது, வேதனை உண்டாக்கும் வழி என்ற உண்டோ என்று ஆராய்ந்து பாரும். வேதத்தை கேளாதவருடைய ஜெபம், வேதத்தை கேட்கணுமே. தேவனுடைய வசனம் என்ன சொல்லு நம்ம கேட்கணுமே. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டாரு? பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணன். இருதயத்தை சுத்தமுள்ள பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் பார்க்கணும், உங்கள் மகிமையை நாங்கள் பார்க்கணும், உங்கள் வல்லமையை பார்க்கணும். எங்கள் மூலமாக உங்கள் வார்த்தை வெளிப்படணும், எங்கள் மூலமாக உங்கள் வல்லமை வெளிப்படணும், எங்கள் மூலமாக உங்களுடைய ஆசீர்வாதம் வெளிப்படணும். எங்களை நீங்கள் பயன்படுத்தணும். யாரெல்லாம் தேவனுக்கு காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்று தேவனுக்காக வாழ்க்கை அமைத்து கொண்டாரோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? வளரச் செய்தார், பெருக செய்தார். கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது, கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆமென். அல்லேலூயா.
நீங்கள் எத்தனை பேர் வளர விரும்புகிறீங்க, பெருக விரும்புகிறீங்க? ஆமேன்னு சொல்லணும். நான் வளரணும், நான் பெருகணும், நான் விருத்தி அடையணும். எதில்? உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதங்களில் ஒரு பக்கம், அதுலேயும் நமக்கு வளர்ச்சியை கத்த கொடுப்பார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து பெருகி விருத்தி அடையும் போது, ஈசாக்கு தேசத்தில் விருத்தி அடைந்தான், வர வர விருத்தி அடைந்தான். அந்த விதையை விதைக்கிற போது அந்த விதையினால் அவன் வர வர அவன் ஐஸ்வர்யமுள்ளவனாகி மகா பிரபுவாக மாறினான். உலக பிரகாரமான விதையை பஞ்சத்தில் விதைத்தான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஆவிக்குரிய விதையாகிய வசனத்தை வித்த நாம் நமக்குள்ள விதைப்போமே, நம்ம குடும்பத்துக்குள்ள விதைப்போமே, நம்ம சபையில் விதைப்போமே, நம்முடையதான தெருக்களில் விதைப்போமே. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், நல்ல வசனம் உண்டு. களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டே. ஆமென், அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்கள்ல அன்றைக்கு ஆண்டவர் இன்று முதல் உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னாரு. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னாரு. அந்த 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த 13, 14 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, களஞ்சியத்தில், ஆமென், அல்லேலூயா, களஞ்சியத்தில் என்ன இருக்குது? இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். களஞ்சியத்தில் விதைத்தானியங்களை நாம் உடையவளாக இருப்போமாக. இதயமாகிய களஞ்சியத்தில், நம்முடைய இல்லமாகிய களஞ்சியத்தில், நம்முடைய சபையாகிய களஞ்சியத்தில் இந்த வசனத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்போம். ஏனால் நிச்சயமாக விதைத்தானியம் இருக்குமே. ஆனால் அங்கே அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனிவிடாமல் போனாலும், மந்தையிலே முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆமென், ஆமென். ஆண்டவரே, இந்த விதைத்தானியத்தை எங்க கையில் தந்துக்கிறேன். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்களாம். இந்த தானியத்தை நாம் கட்டி வைக்காதபடி, இந்த தானியத்தை நம்ம பயன்படுத்துவோமே, இதை நாம் சரியான இடத்துல கொண்டு போடுவோமே, விதைப்போமே. கண்ணீரோடு விதைக்கிறவன். இப்போ கண்ணீரோடு சூழ்நிலை, விதைக்க வேண்டிய சூழ்நிலை, அழுதாங்க, ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்க? பேதுரு இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அவர் விடுதலை செய்யணும்னு சொல்லி அந்த ஜனங்கள் ஆண்டோடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவரே இப்பொழுது எங்களுடைய ஊழியக்காரரை நீங்கள் விடுதலை ஆக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த பாரத்தோட கண்ணீரோடு ஜெபிக்க பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறாங்க. சபை ஜெபிக்க துவங்கின போது இன்றைக்கி நாம் எல்லோரும் ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னா சிலருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி கொடுக்கணும்னா, 1 மணி நேர ஜெபம் உலகத்தை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். 6 பிரிங்க. ஒவ்வொரு 6 காரியத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. முதலாவது பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் ஆண்டோடைய சமத்தில் அமர்ந்துருங்க, அதுக்கு ஒரு 10 நிமிஷம். வசனத்தை வாசிங்க, அதுக்கு ஒரு 10 நிமிஷம். அதை தியானிங்க, அதுக்கு ஒரு 10 நிமிஷம். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு 10 நிமிஷம். இப்படி 6 காரியத்தை கத்த உணர்த்துவன பாவங்களை அறிக்கை செய்து பாருங்க. அதுக்கப்புறமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா குடும்பங்களுக்காக, சபைக்காக, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. 6 பிரிவாக பிரித்து 10 நிமிஷமா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது 1 மணி நேர ஜெபம் உலகத்தை மாற்றி அமைக்குமா? And our prayer can change the nation. உலகத்தை மாற்றி அமைக்கிற ஜெபம். இந்த முதல் நூற்றாண்டு சபை ஜெபிக்க ஆரம்பித்த போது அவங்க வசனத்தையும் உடையவளாக இருந்தார்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்பட அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்த போது தேவன் பரலோகத்தை திறந்தார். ஆமென் சொல்லுமா? தூதனை அனுப்புறாரு, சிறைச்சாலைக்குள்ள போறான், பேதுருவை தட்டி எழுப்புறாரு. அது ஒரு பெரிய பிரசங்கம். அந்த தட்டி எழுப்பி 1ஆம் காவல் 2ஆம் காவல் எல்லாம் தாண்டி, எப்பா பேதுருவே, அவன் நல்லா படுத்து தூங்குறான், நம்ம ஆட்கள் சபையில் தூங்குற மாதிரி. அல்லேலூயா. என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் சபையில் வந்து தூங்குற மாதிரி தூங்காரு. பாஸ்டர் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் ஆமென் சொல்லுமா? வீட்டில் படுத்தா கூட தூக்கம் வர மாட்டாங்க. தலையணை இருக்குது, மெத்த இருக்குது, தூக்கம் மாத்திரையும் போட்டாச்சு தூக்கம் வர மாட்டேங்குது. சர்ச்சில் வந்தால் என்ன அழகா ஏசி எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா பாஸ்டர்? பேதுரு சூப்பராக தூங்கிட்டு இருக்காரு. ஜனங்கள் பாரத்தோட கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு, தூதன் போறாரு, தட்டி எழுப்புறாரு, பாதரட்சை போடு, வஸ்திரத்தெல்லாம் போட்டுக்கோ, கையை பிடிச்சிட்டு வர்றாரு. கதவுகள் தானா திறக்கப்படுது. ஆமேன்னு சொல்லுமா? ஜெபிக்கும் போது கதவுகள் தானா திறக்குமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கதவுகள் தானா திறக்கணும்? தேவனாம் ஐயப்படணும், விருத்தி அடையணும்னா நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்கள் ஜெபம் கதவுகள் எல்லாம் தானா திறக்கணும், பரலோகத்தை திறக்கணும்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கையில கொடுக்கிற அதிகாரத்தை பாருங்களேன். எவைகளை பூமியில கட்டுவீர்களோ அவள் கட்டப்பட்டிருக்கிறோம், பரலோகத்தில் எவைகளை கட்டவிழ்க்க அங்கேயும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கட்டவிழ்வதை கட்டுவார், கட்டவிழ்ப்பதையும் அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். ஏன்னா அவர் சொன்னாரு, வானத்திலையும் பூமியில எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஜெபம் பெரிய காரியங்களை செய்ய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் தேவன் கொடுத்த அதிகாரம். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. பரலோகத்தை திறக்கிறாரு, தூதனை கொண்டு வராரு. திறக்க முடியாத முதலாங்காவல் ரெண்டாங்காவல் யாரும் அந்த காவலை கடக்க முடியாது. எல்லா காவலையும் கடந்து போறாரு. பேதுரை தட்டி எழுப்புறாரு, வா. யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கமாக கூப்பிட்டு வராரு. வெளியே கொண்டு வந்துட்டு போனார். கதவுகள் தானா திறக்குது. ஆச்சரியப்பட்டாருங்க. அதை விட சூப்பரா யார் இவனை கொண்டு போய் சிறைச்சாலை போட்டாரோ அவருக்கே ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைமை. பிந்திய அதிகார வசனங்களை வாசித்து பார்க்க முடியும். ஏரோது என்ன செய்தான்? அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதனால அவன் என்ன செஞ்சானா, அவன் எப்படின்னு அவன் நமக்கு தெரியும். கடைசியில் அதன் மூலமாக அதுக்கப்புறமாக 12:24 சொல்லுது, கர்த்தருடைய வசனம் என்ன செஞ்சது? வளர்ந்து விருத்தி அடைந்தது. 6:7 இங்கே வளர்ந்து பெருகிற்று. ஆமேன் சொல்லுமா? ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சபையில் உபவாசித்து கூடும்போது, ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கு. உபவாசிக்கும் போது என்ன நடக்குது? 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கணும். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் இந்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்க. அந்த சபையில் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசித்து பார்க்கும்போது பெரிய பெரிய ஆட்கள்லாம் உபவாச ஜபத்துக்கு வந்திருக்காங்க. அரண்மனையில் அரண்மனையில் இருக்கவங்கெல்லாம் அங்கே வந்து உபவாச ஜபத்துக்கு வர்றாங்க. நம்ம ஜபத்துக்கு அங்கே யாரெல்லாம் வர்றாங்கன்னா ஏதோ கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர மாட்டேன்றாங்க. ஆனால் அந்த 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டண சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அந்த சபையில பெரிய பெரிய அரண்மனையில வேலை செய்றாங்க. ராஜாக்களுக்கு சொந்தமான ஆட்கள் அங்க வந்து சபையில வந்து உபவாச ஜெபத்துக்கு உட்கார்ந்திருக்காங்க. அங்க ஆவியான கிரியை செய்றாரு. ஜெபம் பண்ணும்போது, உபவாசம் பண்ணும்போது ஆவியானவர் என்ன வேலை செய்யறாருன்னா அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். உணர்த்துறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியத்தை சொல்றாரு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள சொல்றாரு, ஞானஸ்நானத்தை பற்றி சொல்றாரு. இப்போ அங்கே ஊழியத்துக்கு ஒரு அழைப்புக்கு சொல்றாரு, மிஷனரிகளாக போகணும்னு சொல்றாரு. அவருடைய பணியை செய்யறதுக்கு வசனம் வளரணும், விருத்தி அடையணும். இந்த வசனம் இந்த சபையில் மட்டும் அல்ல, எருசலேம் சபை மட்டும் அல்ல, அந்தியோகியா சபை மட்டும் அல்ல, இன்னும் பல தேசங்களுக்கு போகிறதுக்கு அந்த சபையை ஆண்டவரை பக்குவப்படுத்தி ஊழியத்துக்காக பிரித்து அனுப்புவதற்கு அங்கே பவுலையும் பர்னபாவையும் அந்த தேவன் அழைத்த அழைப்புக்கு அவங்களை அனுப்பி வைக்கும்படி ஆவியானவர் பேசுகிறாரு. அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கிற போது அந்த 13ஆம் அதிகாரத்தை ஒரு அற்புதம் நடக்கு. அவங்க சீப்புரு தீவுக்கு போகிறாங்க, பாப்போ பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் செர்கியு பவுல் எனப்பட்ட ஒரு மனுஷன் அங்கே என்ன செய்ய கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிறான், ஒரு அதிபதியாக இருக்கிறான். அவனுக்கு அந்த ஊரில் போய் பெரிய அதிபதிக்கு வசனம் சொல்லும்போது பரியஸ் எனப்பட்ட ஒரு கள்ள தீர்க்கதரிசி அதை தடை பண்ணான். அப்படி தடை பண்ணுவது பவுல் அவனை பார்த்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அவனை கடிந்து கொள்கிறான். என்ன கடிந்து கொள்கிறான்? அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்களாம். தேவனுடைய வசனம் வளர்ந்து பெறுவதற்கு தடையாக யார் இருந்தாலும் அந்த பவுல் அதை பார்த்து கள்ளத்துக்கதரிசி எலிமா என்ற கள்ளத்துக்கதரிசியை பார்த்து என்ன சொன்னார்? 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கு நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ சில காலம் சூரியனை காணாம எப்படி குருடனாயிருப்பாய் என்றான். குருடனாயிருப்ப. உடனே மந்தார விழுது அவன் கைலாக கொடுத்து தடுமாறி அவன் குருடனானான். புதிய ஏற்பாட்டு சபையில் நீங்க ஊழியத்தை பார்க்கும்போது இயேசு குருடனுடைய கண்களை திறந்தது அதிசயம். ஆனால் இந்த இடத்துல வசனத்துக்கு விரோதமாக எழும்பினவனை, பார்வையானவனை குருடாக்கி அதிலே ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆமென் சொல்லுமா? ஆமென். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். ஆனால் தேவனுடைய வசனத்துக்கு எதிராக, தேவனுடைய ஊழியத்துக்கு எதிராக, தேவ சபைக்கு எதிராக யார் எழுப்பினாலும் எல்லா கபடமும் எல்லா வஞ்சகம் நிறைந்தவனே, பிசாசின் மகனே,
அவனை கடிந்து கொண்டு சொன்னபோது கர்த்தருடைய கை அங்கே வந்து இறங்கியது. கர்த்தருடைய கை அவன் மேல் இறங்கின பொழுது சில காலம் அவன் சூரியனை காணாமல் குருடனாய் காணப்பட்டான். அவன் மேல் மந்தாரம் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவனாக பரிதாபமான ஒரு முடிவுக்கு போனான்னு சொல்லி பார்க்கிறோம். இதன் மூலமாகவும் கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் பிரபலமாயிற்று. 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால் 49 சொல்லுகிறது. என்ன சொல்லுது பாருங்க. 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனம் அந்த தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. ஆமென் சொல்லுமா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் வசனத்தை பிரசங்கிப்பது மூலமாக விருத்தி அடையும். நாம் வசனத்தை கேட்டு ஜெபிப்பது மூலமாக ஆண்டவருடைய வசனம் விருத்தி அடையும். ஊழியம் செய்யும் போதும் கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாகும். ஆகவே இந்த நாட்களில் நமக்குள்ளே, நம்ம குடும்பங்களுள்ளே, சபைகளுக்குள்ளே, நம்முடைய பட்டணங்களுக்குள்ளே, கிராமங்களுக்குள்ளே, இந்த தேசத்தில் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் இந்தியா முழுவதும் பிரசித்தமாகட்டும் ஆண்டவரே. உலகம் எங்கும் பிரசித்தமாகட்டும் ஆண்டவரே. இந்த வசனத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. வசனத்துக்கு கீழ்ப்படி. என் வசனத்திற்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். உனக்கு விதிக்கிற தேவனாய் கட்டளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும் பொழுது உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். என் வசனத்துக்கு நடுங்கிற நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக்கும். உங்கள் வசனத்துக்கு முன்னுரிமை கொடுக்க கிருபை தாங்க. உங்கள் ஜெப சமூகத்துக்கு நான் முன்னுரிமை கொடுக்க கிருபை செய்யுங்க. என் மூலமாக உங்கள் வசனம் வளரட்டும், பெருகட்டும், பிரசித்தமாகட்டும். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. கண்டை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த காலை வேளை தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் வசனம் எனக்குள்ளே வளர்ந்து பெருகி பலன் கொடுக்க யூதா வம்சத்தார் கீழே வேர் விட்டு மேலே கனி கொடுக்க கிருபை தாரும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகலம் மறவாதே. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை thank you for coming.